நான் அந்த நேரத்தில் ஊடகவியலாளர். அதனால் அந்த நேரத்தில் முழு செய்திகளையும் புலிகளுங்கிற ஊடாக கடைசி மட்டும் புளியாக்கால் கிழக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருந்த நான். ஐயோ 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 30,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள், செத்த பொதுமக்கள், காணாம போனதுகள், இதுகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்காது. அது கிடைக்க வேணும் என்று சொன்னால் ஒரு ஆளால முடியும். அது ஆரண்டு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் கையில் கொடுத்தோம். கையில் கொடுத்தா பிள்ளைகள் அந்தாண்டு சொல்லிடுமா. அப்போ நாங்கள் உங்களை கையில் கொடுத்தா சொல்லிடுமா நாங்கள் செத்து போயிட்டீங்க இல்லை சொல்லலாம். அப்படித்தான் என்றும் நாங்கள் ஒரு விதமான ஒன்று அதுகளுக்கு நல்லதோ கட்டதோ ஒன்றும் செய்ய. In practice, we have seen the government inability and willingness to move forward with any kind of meaningful instruments. ஹலோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்காலில் நிற்கிறோம். இங்கே ஒரு பாட்டு போய் கொண்டு வந்துச்சு, அதை உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும். புத்தரும் காந்தியும் யுத்த காலத்தில் ஒன்றா நின்றாங்க, கொத்து கொத்துகளாக குண்டை போட்டு எங்களை கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று போய் கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யுத்த டைமில் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு எதிராக செயற்பட்ட நாடுகளிடம் நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கான உரிமைகளை கேட்டு நிற்கிறோம், எங்களுக்கான தீர்வுகளை பெற்று தருமாறு கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் அதை செய்ய இல்லை. எங்களிடம் பலம் இருக்கும் போதே எங்களுக்காக ஒன்றும் செய்யாத இந்த நாடுகள் இப்பொழுது முழு பலத்தையும் இழந்து தனித்து நிற்கின்ற எங்களிடம் எவ்வாறு எங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரும்? எங்களால் அவர்களுக்கு என்ன லாபம்? இன்றும் எமது தமிழ் தலைமைகள் வேறு நாடுகளிடம் சென்று எங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் தான் பெற முடியும், வேறு எந்த நாடுகளும் பெற்றுத்தர முடியாது. எல்லாரும் சேர்ந்து எங்கள் தமிழ் சமூகத்தில் நிறைய பிரிவினைகளை உருவாக்கி எங்களிடம் உள்ள ஒற்றுமையை குலைப்பதற்காக திட்டமிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகள் எங்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் இதை சொன்னால் யாரும் நினைப்பீங்க, என்னடா இந்தியாவுக்கு எதிராக கதைக்கலாம் சொல்லி. அப்படி இல்லை, அதான் உண்மை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போராட்ட டைமில் எங்களிடம் பலம் இருக்கும் போது அந்த சண்டையை நிறுத்த தெரிந்த இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம், நாங்கள் தோற்று எங்களுடைய மக்கள் அழிவடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த யுத்தத்தை நிறுத்தவில்லை. ஆனால் அந்த டைம் எல்லாருமே நம்பிக்கொண்டிருந்தது இந்தியா எங்களை காப்பாற்றும்னு சொல்லி. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த இந்தியா எங்களை காப்பாற்றவில்லை. இன்று கூட நிறைய எங்களுடைய சமுதாயத்தில் நிறைய பேர் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றனர். இன்றும் எங்களுடைய தமிழ் தலைமைகள் இவர்கள் உதவி செய்வார்கள், எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுத் தருவார்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. இன்றைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான தீர்வுகளை நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருக்கணும். ஆனால் எங்களுக்குள்ள உரிமையை வைத்துக்கொண்டு தான் எங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய உறவுகளை இழந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கணும். சரியான கவலையாக இருக்கின்றது. பிள்ளை இழந்து, தகப்பனை இழந்து, தாயை இழந்து நிறைய பேர் அனாதையாக கூட இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றனர். கைகால் இல்லாமல் அப்படி நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். வாங்க செல்லாடும் இப்போ கதைக்கலாம். இன்றைக்கு இன்னும் நிகழ்வுகள் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வமடு முல்லைத்தீவு.
நேரம் 10:35. தெய்வங்களும் தோற்று போயினர். ஓ கடவுளர்களே, வரங்களின் சாபங்களாகும் இம்மண்ணில் நீதி தேவதையின் தராசு முள்ளெங்கே என்னும் கந்தக வெள்ளிகளுடன் வான்நோக்கி கரங்கள் உயர்கின்றன. இப்போது மதகுருமார்கள் மலரஞ்சலி செய்வார்கள். In theory, an hybrid court with judges from outside Sri Lanka could be an interesting instrument. In theory. In practice, we have seen the government inability and willingness to move forward with any kind of meaningful instrument. So we too have reached the conclusion that nothing will be delivered right now with those ideas and existing mechanisms. Any other questions? Otherwise, you had a follow-up. Yeah. You said Sri Lanka's conflict can be forgotten, given all these new conflicts emerging in the world. Do you see that? Do you draw any parallel between what happened in Sri Lanka and what is going on in Gaza, for example? The same failure, the same kind of apathy and whatever you may call it. Do you draw? Can you see parallels between? Absolutely, I see a lot of parallels. The primary parallel, I will say, is that in Gaza, the Israeli authorities are completely violating their obligations to respect civilians and to distinguish between civilian and combatants in the name of their military objective. Their military objective, which is to eliminate Hamas, has become like a god. And everything becomes subservient to this god, including international law. The fundamental principle of international law is that you always distinguish between combatant and civilians. And if you cannot distinguish, then you don't shoot and you don't shell.
That's a fundamental principle. I see that in the context of the end of the war, certainly in Sri Lanka, the same failure on the part of both the LTT and the national forces to distinguish and to respect civilians, civilian lives and civilians' object. I see that at the toward the last days of the war, clearly there were no meaningful attempt on the part of the national military forces to prevent civilian loss of life. And sadly, this is also what's happening in Gaza right now. Thank you so much. Thank you very much. Thank you. நாங்கள் வந்து முல்லைத்தீவு டவுன்லேருந்து 1.5 மைலில் சிலாவத்தையில் இருந்த நாங்கள் இருந்து முள்ளிவாய்க்கால் எல்லாம் தாண்டி போக்கணும் போய் இடக்காண்டில் இருந்து அங்கே எங்களோட அம்மா 22ஆம் தேதி செத்துட்டா 4ஆம் மாதம் 22. அதுக்கு பிற்பாடு அம்மாவும் நானும் கடலுக்கால முழங்கால தண்ணியில் கடலுக்கால நடந்து வலையின் மடம் வந்து இங்கே போட்டில் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு வந்து நாங்கள் மேற்கு முள்ளிவாய்க்காலாம் முதல் இருந்த நாங்கள் இருந்து நாங்கள் இருந்த வீட்டுக்கு மேலேயே கொண்டு குண்டை போட்டு விட்டாங்க. போட்டோன்னா அதில் குடும்பம் எல்லாரும் சேர்த்துட்டாங்க. நானும் மாமன் ஓப்பன் வாங்குறக்கா சும்மா கிடக்க கிண்டி போட்டு கிடந்தனா தப்பிட்டோம். அதுக்கு கூட சேர்ந்து கிழக்கு முள்ளிவாய்க்காலுக்கு வந்தோம். நான் அந்த நேரத்தில் ஊடகவியலாளர், அதனால் அந்த நேரத்தில் முழு செய்திகளையும் புலிகளுங்கிற ஊடாக கடைசி மட்டும் முள்ளிவாய்க்கால் கிழக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருந்தேன். நான் எவான தவாலண்ண நான் 3 பேரும் தான் கடைசி மட்டும் நின்று நியூஸோட வெளியில் மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். நாங்கள் கடைசியில் நான் 10ஆம் தேதி காயப்பட்டேன். 5ஆம் மாதம் 10ஆம் தேதி கிழக்கு முள்ளிவாய்க்கால் சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையம் அதில் நான் காயப்பட்டுட்டேன். பிறகு பாதராக்களோட ஒன்றுமே செய்யலாத இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போக வேண்டிய தேவை இருந்துட்டு எங்களுக்கு பயந்தான். அந்த நேரத்தில் பயந்தான். மக்களோட சேர்ந்து போகணுன்னு பாதரோட போனாங்கள். 15ஆம் தேதி போனாங்கள். சண்டை நடந்து திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்து திரும்ப 16ஆம் தேதி அந்த இடத்த தாண்டி நாங்கள் வட்டுவாலை தாண்டி போனாங்க. போய் குருநாக ஹாஸ்பிட்டலேருந்து வவுனியாவிலேருந்து அம்மா கிரவுண்ட்ஸ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து எனக்கு துடையில் காயப்பட்டுட்டேன். இப்படி எடுத்தது இங்கே முள்ளிவாய்க்கால் கிழக்கில் இதே இடத்துல எத்தனையோ பேரை புதைச்சினாங்களே. 2 சனங்கள் நெருக்கடியாக இருந்து கொண்டிருந்தது. தாக்க இடம் இல்லை. அவை இருந்த வங்கர்களுக்கு தூக்கி தூக்கி போட்டு தாட்ட இடங்கள் அந்த இடத்துல அனுப்பி நாங்கள் நிற்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தை தான் நிறத்துலேயும் தாட்டு இருக்குங்களா? இடமாக்கடம் தாட்டது. ஏன்னா தாக்குறதுக்கே இடம் இல்லை. இடத்துல போராளிகளும் சரி மக்களையும் சரி காயப்பட்டதுகளை தூக்கி கொண்டு போகவும் மக்களில் இரண்டு குடும்பமாக சேர்த்துட்டு 1-2 தப்பினது. சிலதுகளை சொந்தக்காரன் தூக்கி விடுவோம், சிலதுகளை அப்படியே விட்டுட்டு போனது. பள்ளிக்கூடத்துக்குள்ள வைத்தியசாலை நடந்து கொண்டிருக்கையும் இறகிடம் தாக்குதல், மேலே கிவிரால் அடித்து அங்கே வேலை செய்த வைத்தியர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், நிர்வாக அலுவலர் உட்பட காயப்பட்டவர்களே செத்து போச்சுகள். அதுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 300 பேருக்கிட்ட அந்த கொட்டிலுக்குள்ள செத்து போயிருந்ததுகள். தரப்பால் கொட்டிலுக்கு காயப்பட்டாக்களை போட்டிருந்தது. மிச்சாக்கள் அது கூடுதலாக அந்த எரிகுண்டு தாக்குதலில் முகம் இல்லாமல் அமைச்சிருந்தவர்கள் அதில் அதில் செத்துருந்தவர்கள் நேரடியாக நான் பார்த்தேன். நேரடா அந்த செல் அடிக்க கிவிர அடிக்க நானும் ஆஸ்பத்திரிக்கு தான் நின்றேன். என்னோட ஆஸ்பத்திரி எத்தனை பேர் காயக்காரர் எழுதினோம், எத்தனை பேர் போகினோம், எத்தனை இறந்திருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நியூஸோட நான் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் ஆஸ்பத்திரி அங்கே தான் நின்று எடுத்து கொண்டிருந்தேன். உண்மையிலேயே இந்த நிகழ்வு இன்றைக்கு நிகழ்வாக நெச்சு போட்டு போராக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். இதை எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம். இதை செய்த அரசாங்கத்தையும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் மக்கள் இருக்குன்னு தெரிஞ்சோண்டு பாதுகாப்பு வரையம் மட்டும் அங்கே வாய்ஞ்ச வேண்டாம், அங்கேயே வடித்தாங்க. கடைசியாக சனாமி இதுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சோண்டும் குண்டுகளை போட்டு தாக்கி மக்களை அழித்தவங்க. உண்மையிலேயே அது ஒரு செத்த வீட்டை ஒழுங்காக கொண்டாட முடியாத நிலைமை மக்களுக்கு இருந்தது. மக்களுக்கு சாப்பாடு இல்லாட்டிக்கும் அதை சிரிச்ச முகத்தோடு இருந்த மக்கள் உறவுகளை இழந்த வேளையில் அவர்களுடைய இழப்பு வந்து பெருசு. இதை என்றைக்குமே நாங்கள் மறக்கவும் முடியாது, எப்பவும் மறக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட உயிர் இருக்கிற வரையும் இந்த மண்ணையும் இது இறுதி கட்ட யுத்தம் நடந்த இடம். ஆனால் 22ஆம் தேதி பொக்கனையில் நடந்தது நிறைய. அங்கே எல்லாம் நாங்கள் எங்களோட உடுப்புகள் எல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வாகனத்தில் ஏற்றினபடி அப்படியே விட்டுட்டு இங்கே முள்ளிவாய்க்காலாம் நாங்கள் உடுப்பே வாங்கினாங்க. என்னடா ஒன்றும் கொண்டு முடியாத சூழ்நிலை. அம்மா சேர்த்துட்டா தூக்கு வாங்க 2 போட்டுட்டு விட்டுட்டு ஓடி வந்து நாங்கள் அம்மா அண்ணன் தான் 2 பேரும் தான். அங்கே என்னென்னு சொன்னால் நான் வாகனத்தில் ஏறி நின்று பார்த்தேன். இராணுவம் பிடிக்க வங்கரக்க சனம் இருந்துட்டுது. வெளியில் பயத்தில் வங்கரக்க இருந்தது. அதுக்கு கிளிப்பை கலட்டி போட்டு வங்கரக்கையே போட்டோம். இதெல்லாம் அந்த அவல நிலையெல்லாம் நேரடியாக பார்த்தது. என்ன செய்கிற இதை வெளியில் சொல்லவும் இல்லாத நான் சொல்லாமலும் இருக்க முடியாது. மக்கள்
கூடுதலாக மக்கள் இருக்குன்னு தெரிஞ்சோண்டு அந்த நேரத்தில் ராணுவம் மிக மோசமான தாக்குதலை மும்முனையால் நடத்தினது எங்களுக்கு தரையால் கடலால் மேலால் எல்லாத்தாலையும் நடத்தி எல்லாரையும் கொண்டு பூச்சி இருந்த ஒரு அவல நிலை தான் இந்த முள்ளிவாய்க்கால் மண். கூடுதலாக முள்ளிவாய்க்கால் மேற்கிலேயே நிறைய பேர் செத்துட்டோம். அதுக்கு பிறகு இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கில் வந்து இந்த பகுதிக்குள்ளே இவ்வளவு பகுதிக்குள்ளே தான் இருந்த நாங்கள். அதுக்குள்ளேயும் நிறைய மக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து என்ன மருந்தில்லை, ஹாஸ்பிட்டலில் மருந்தில்லை, கப்பல் வர்றது நின்றுட்டு காயப்பட்டாக்களை அனுப்பியலாது. முள்ளிவாய்க்காலில் 2 தரம் கப்பல் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. காயப்பட்டாக்களை கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்தாங்க. அதில் கூடி காயப்பட்டாக்களை ஏற்ற வந்த கப்பல் திரும்பி போனேன்டா நேவியை அடித்து அதுலேயே கப்பலில் சேவை செய்தோண்டு வழியிலேருந்து சேவை செய்தோன்ற அந்த சமாச உறுப்பினர்கள் தமிழர் உணர்வாளர் கழக உறுப்பினர்கள் எல்லாம் செத்தது கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்த இதெல்லாம் நானும் நேரடியாக நண்டு பார்த்தேன். நான் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் எல்லாம் நண்டு நேரடியாக பார்த்தேன். நான் இந்த அவலநிலை எங்கேயும் எப்போதுமே வரக்கூடாது. இது உலக நாடு எங்கே வேறு எங்கே நடந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் பகுதியில், அதுவும் எங்களுடைய தமிழ் ஈழத்தில் இந்த வெண்ணி பகுதிக்குள்ளே இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கில் இறுதிக்கட்டமாக நடந்திருந்த இந்த அவலநிலை உலக நாடில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் இன்றைக்கு அனுஷ்டித்து கொண்டிருக்கிறீர்கள் நினைவு நாட. ஆனால் நீங்கள் இப்போவும் அங்கே சுகபோகமாக இருக்கிறீர்கள், கஷ்டப்படுறீர்கள் இல்லையா சுகபோகமாக இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே இருக்கிற மக்களின் அவலநிலை இன்னும் தொடருது. அது நீங்கள் ஊடகங்களால் அறிகிறீர்கள். அது நாங்கள் ஏதோ ஒரு பக்கத்தால் நசுக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் சொந்த வீட்டிலேயே அகதிகளாகத்தான் இருக்கிறோம். நிறைய மக்களுக்கு சாப்பிட உணவில்லை, இப்போ சாப்பிட கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் சனங்கள் வெளியிலேயும் போய் சொல்கிறதில்ல, ஒரு தட்டையும் கையேந்து இல்லாது. இப்போ அரசாங்கம் 10 கிலோ அரிசி கொடுக்குறோன்னுட்டு அது புழுத்த அரிசி ஒரு தந்து வெந்த திருப்பி மாற்றி தந்து அந்த விளையாட்டெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் மக்கள் இப்போ உண்மையிலேயே அன்றாடம் 3 நேரம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மண்ணிலேயே இருக்கிறோம். இந்த வடபகுதி ஃபுல்லாக இருக்குது. கூடுதலாக முல்லைத்தீவு மாவட்டம் ஒரு வறுமையான மாவட்டம் வந்து அரசாங்கத்தாலேயே தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழியில் செய்கிற தொழில்களும் வந்து சரியான முறையில் மழை இல்லை, தண்ணி இல்லை, இதுகளால் வந்து பாதிக்கப்பட்டு செய்கிற தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கூடுதலாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டி இருக்கிறோம். அவைகளை உள்ளூர் உற்பத்தி செய்ய சொல்லி கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கும் சில உபகரண தொகுதிகள் எல்லாம் தேவைப்படுது. யாராவது முடிஞ்சால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும். இந்த மண்ணிலேயே காயப்பட்டு ஏலாமல் போனதுகள்லாம் கூட இந்த வடபகுதியில் ஃபுல்லாக நடந்த, நான் நினைக்கிறேன் திருகோணமலையிலிருந்து மன்னர் சகல இடத்துல நடந்த சண்டிகளில் விழுப்புண் நடந்து காயப்பட்டு ஏலாமல் போனார்கள்லாம் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறீங்க, ஒரு ஊடகத்தில் பணியாற்றி இருக்கிறீங்க. இவ்வளோ காலம் யுத்தம் நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிட்டு இந்த உலக நாடுகளும் சரி, இந்த இந்தியா மாதிரி நாடுகளும் சரி, கடைசி வரைக்கும் தீர்வுகளை பெற்றுத்தாரம்னு சொல்லினமே தவிர அதுக்கான செயற்பாடுகளை செய்கிற மாதிரி இல்லை. அதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளோ காலம் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கணும்? காரணம் என்னென்னு சொன்னாலையா, உண்மையாக பாதிக்கப்பட்டார்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் போய் கதைக்கையில் உண்மையாக பாதிக்கப்பட்டார்கள், உண்மையாக நேரடியாக நின்று அதில் அனுபவித்தவங்க போய் நேரடியாக கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஐக்கிய நாடுகள் சபையும் ஏற்படுத்தி கொடுக்கையில் இருந்த தமிழ் அரசியல்வாதிகளும் அதை ஏற்படுத்தி கொடுக்கையில் கூடுதலாக காணாமல் போனாக்களை இங்கேருந்து கப்பலில் ஏற்றி கொண்டு போய் அங்கே விட்டுனான். ஆனால் எல்லாருக்கும் எல்லா விடயத்தையும் கதைக்க முடியுமா? இல்லை. உண்மையாக நடந்த விஷயத்தையும் பார்த்துருக்கணும். எல்லாரும் வங்கறக்களை தான் கூடுதலாக உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருந்தது. நான் ஊடகவியலாளர் ரீதியில் சொல்கிறேன், இங்கே நடந்த முக்கியமான அவல நிலைகள் வெளியில் சொல்லப்படையில இதால் எங்களுக்கான தீர்வு ஈடுபட்டு கொண்டு தான் போகுது. ஆனால் சும்மா தேவையில்லாத கதைகளை கதைச்சு அங்கே விளக்கு கொடுத்துறோம், இங்கே தலைவருக்கு விளக்கு கொடுத்துறோம், அதுகளை கதைக்கிறானுங்கள். ஆனால் மக்களின் நிலப்பாட்டையும் மக்களுக்குரிய தீர்வையும் பெற்றுக் கொடுக்குறதுக்கு உண்மையான பிரச்சனையை வழியால் சொல்லாமல் இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி நம்ம பிரச்சனையை சொல்லி நம்ம இல்லை வழியாக உண்மையாக நடந்த இறுதிக்கட்டத்தில் உண்மையாக நடந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வரையில, இதுதான் உண்மை. ஓகே, இன்றைக்கு கூட வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஆள் கழிச்சு கொண்டு வந்தவா, அவன் பேர் என்னமா எனக்கு தெரிய யாருன்னு எனக்கு ஒழுங்காக தெரியல, பேப்பரில் பார்த்தேன் வர்றாங்கன்னு சொல்லி. ஆனால் அவவோட இங்கிலீஷில் கதைக்கிறதுக்கான ஆட்கள் கூட இந்த இடத்துல இல்லாமல் இருந்தவை. அப்படியான சிச்சுவேஷன் உங்களுக்கு இப்போ இருந்து வந்துருக்கு. ஏன்டா ஆங்கிலம் தெரியாதபடியாக பிரச்சனையில் நேர மக்கள் அவையிட்ட கூற இல்லாமல் இருக்குது, ஒரு லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கான ஒரு ஆட்களையும் தெரிவு செய்து வச்சிருக்க ஒரு நல்ல விஷயம். என்ன டிரான்ஸ்லேஷன் செய்கிறதுக்கு ஒழுங்கான ஆட்கள் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த காலத்தில் ஆங்கிலம் படிச்சினாங்கள்லாம் எங்களுக்கு எல்லாமே கதைக்கிறது விளங்குமா, நான் திருப்பி கதைக்கக்கூடிய சக்தி அந்த காலத்திலே எங்களுக்கு வெளிநாட்டவர்கள் நான் நினைக்கிறேன். யுத்த காலத்தில் சுனாமி நடந்தது. அந்த அனர்த்தத்தின் போது நிறைய வெளிநாட்டவர்கள் முல்லத்திக்கு வந்திருந்தோம். முல்லத்தியில் கூடுதலான அழிவு தானே வந்திருந்தோம். கனேடியா எல்லா நாட்டிலேருந்தும் வந்திருந்தவே நான் எல்லாரையும் சந்திச்சேன். அவன் இங்கிலீஷ் பாச வேறு, நாங்களும் இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியும், திரும்பி கொஞ்சம் வித்தியாசமாக அதால எங்களுக்கு
அவன் இங்கிலீஷ் இல்லை, அவன் சங்கட பாஷையில் எங்கள்கிட்ட கதைக்கணும். அப்போ அதால் எங்களுக்கு அவைக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கு. ஆனால் சில பேர் டிரான்ஸ்லேஷனை மாற்றியும் சொல்கிறாங்க. இது சம்பவமாய் பூசாவிலேயும் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஜேர்னலிஸ்ட் 2 வருஷம் ஜெயிலில் இருந்து நான் பூசாவில் சம்பவம் நடந்தது. அந்த பிள்ளை 5 மாதம் தான் இயக்கத்தில் இருந்தது. ஆனால் அவன் டிரான்ஸ்லேஷன் பண்ணினவன் 5 வருஷம் மட்டும் சொல்லிவிட்டான். 5 மாதம் அந்த பிள்ளைய கன வருஷமாக வச்சிருந்து விட்டது. டிரான்ஸ்லேஷன் பிரச்சனைன்றது மிக முக்கியமான உண்டு. இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இப்போ நாங்கள் கதைக்கிறத சரியான முறையில் டிரான்ஸ்லேஷன் பண்ணினதான்றது கேள்விக்குறிதான். உண்மையான விடயம் அவங்களுக்கு போய் சேரையில. இதால எங்களுக்கு இன்றைக்கு 14 வருஷம் தாண்டியும் எங்களுக்கு தீர்வு வரையிலேண்டா சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் நினைக்கிறேன் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே சனம் செத்தது எங்களோட கண்ணுக்கு முன்னாடியே செத்தது. அவை 1 லட்சம் மட்டும் தான் சொன்னா 3 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே சனம் இந்த குறுகிய இடத்துக்கு இருந்தது. ஆனால் எங்களுக்கான தீர்வு வராத காரணம் சரியான முறையில் வழிகாட்டலும் இல்லை, சரியான தகவல்களை ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைக்கவும் இல்லை. இது நான் பகிரங்கமாக எங்களிடம் ஊடகவியலாளர் பிரதிமட்ட ஊடகவியலாளர் ரீதியில் நான் இதை சொல்கிறேன். இப்போ காலையில் அதான் புளியாக்கால் கிழக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் எனக்கு ஆர்பிஜி செல் வந்து இப்படி பின்னுக்குள்ள வந்து முழு பேரும் செத்தது. எனக்கு இந்த துடை பகுதிக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் இன்றைக்கு வரைக்குமே இல்லாது என்னை கொண்ட ஜெயிலில் வச்சுருந்தது. இந்த கால் பூசாவில் கழுகு தண்ணி வேக்காலுக்கு விழுந்து அந்த கால் முறிஞ்சது. அதுவும் சரியான முறையில் சீரமைக்கையில் அம்மா 15ஆம் தேதி ரவுண்ட்ஸ் வாட்டு முள்ளங்கொண்டுல ஒரு சைட் அப்படியே இல்லாது. இப்போ 2 கிட்னியும் அவருக்கு ஃபெயிலியர். 2 மாவீரர். நாங்கள் இந்த வருஷம் தான் இங்கே வரணும் மட்டும் வந்த நாங்கள் உண்மையாக வாரையில் 2 ஒழுங்குபடுத்தல்கள் சரியான முறையில் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் 7ஆவது நாள் முன்னுக்கு தான் 2 நாள் ஒரு கதிரை தான் கூடாண்ட அந்த ஒழுங்குபடுத்தல்காரர் அதை கவனிக்கையில். அப்போ இங்கே இருக்கிற ஒழுங்குபடுத்தலாக்கள் யோசிக்கணும். 7ஆவது மாற்றுத்திறனாளிகள் வந்து அவைகளுக்கு இருக்கிறதுக்கு நான் கதிரை போட்டு கொடுக்கணும். கொளுத்துற நேரமாக கொளுத்திட்டு போகணும். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் சரியாக செய்யணும், இல்லைன்னா அதை செய்யக்கூடாது. எந்த வேலையும் நாங்கள் செய்கிறது திறமையாயும் செய்யலாம். முதல்ல நாங்கள் யுத்த காலத்தில் கூட சரியான முறையில் செய்திருக்கிறோம் எல்லா வேலையும். இன்றைக்கே இப்படி செய்யணும்ன்றது தெரியல. மிக மனவேதனையான உண்மையான போராளியும் தியாகிகளும் இன்றைக்கு இறந்து விட்டோம். அதுதான் இந்த நிலைமை போல. ஏன்னா சமூகத்துக்காக யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்களும் போராட்டத்துக்கு போயிருப்பாங்க. இப்போ அவங்க ஒருத்தர் இல்லைத்தானே. இன்றைக்கு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு கூட அரசியலை படிப்பிச்சு விட்டவர் அண்ணன். ஆனால் இன்றைக்கு அரசியலில் போகிறதுக்கு எத்தனையோ திறமையான ஆக்கள் இருந்தோம். அவங்கள உள்வாங்குறையில் இந்த அரசியல் கட்சிகள் அவங்கள ஒரு பகடக்காயாக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற முடிய வாங்குவோம் உங்களுக்கு பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லி நம்ம முடிய அவங்கள வச்சு கொண்டு அவங்கள முதன்மைப்படுத்தி அவங்கள வச்சு செய்யணும்ன்ற எண்ணமே இல்லை. அப்போ உண்மையான நிலப்பாட்டை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உரிய ஆக்கள் அந்த களத்தில் நின்று பாதிக்கப்பட்ட ஆக்கள் தான். இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் எங்களுக்கு எப்பவும் தீர்வு கிடைக்க போகிறது இல்லை. இதுதான் உண்மை. ஒழுங்காக போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஒழுங்கான தீர்வை ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைக்கணும். என்ன அதுக்கு எல்லா கட்சியும் ஒன்றாக நிற்கணும். இது என்னென்ன தம்பி இப்போ நீங்கள் கேட்குறபடியே சொல்கிறேன். உண்மையாக பாதிக்கப்பட்டாக்கள் சொல்ல வர அவைகளை கழிச்சு விட்டுட்டு சும்மா இருந்துடுமല്ലോ பின்னால் தெரிஞ்சிடும். அவைகளையும் பேசாமல் இருந்துடுமല്ലോ. அவைகள் சொல்கிறதான் இப்போ எடுபடுது. அப்போ உண்மையாக பாதிக்கப்பட்ட வயது போனாக்களையும் கூட்டிக் கொண்டு போகணும். வயது போனாக்களை கூட்டிக்கொண்டு போகிறதுக்கு முதலையா கணக்க வேண்டாம். ஊடகம் செய்தது இறுதி மட்டும் நான் என்றால் என்ன குடியொருத்தரம் வந்து நெஞ்சதிங்க எங்களை வாங்க கொண்டு குடியொருத்தரும் கேட்க. அப்போ இறுதி கட்டம் வரையும் சாட்சியாக இருக்கிறார்கள் யாரோ, அங்கே போகிறவை யாரோ, கதைக்கிறவை யாரோ. இதுதான் உண்மையான விடயம். இப்போ எல்லாரும் எங்களை வச்சோண்டு அரசியல் செய்யணும். இதுதான் உண்மை. அரசியலும் தீர்வுதாரம் மட்டும் அவங்களுக்கு பின்னால் திரிகிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவையும் சரி, இங்கே உள்நாட்டில் இருக்கிறவையும் சரி, இங்கே இறுதி கட்டத்தில் என்ன நடந்தது முழுமையாக தெரியாது. இதால் தீர்வு கிடையாது. எங்களுக்கு செத்த மாவீரர்கள் நான் நினைக்கிறேன் 50 நேரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள், செத்த பொதுமக்கள், காணாமல் போனதுகள், இதுகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்காது. அது கிடைக்க வேணும் என்று சொன்னால் ஒரு ஆளால் முடியும். அது ஆரண்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ஆளால் நான் அதுக்கு தீர்வு பெற்று தர முடியும். அவர் இல்லையன்றாங்க இருக்குன்றாங்க, அது வேறு விஷயம். உண்மையிலேயே அவரால் இதுக்கான தீர்வு பெற்று தர முடியும். மற்ற யாராலையும் முடியாது. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இந்த பொய் சொல்லி தெரிகிறவையும் சரி, இல்லை உண்மையிலேயே இருக்கிற ஊடகங்களும் சரியான முறையில் தகவல்களை வெளியில் கொண்டு போகும். அதால் ஊடகங்களும் சரி எல்லாருமே சரியாக செயல்பட்டால் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. நன்றி அக்கா. ஓகே, தேங்க்யூ. 2 பேர் இராணுவத்தின் கையில் கடைசி கட்டம் கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கு நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கையில் கொடுக்கப்பட்டாங்க. பொய் பயந்தி கொடுத்து எங்களை அமர்த்தி கொண்டிருக்கணும். இங்கே அரசாங்கம் பொய் பயந்தியில் தான் இருக்குது. இல்லைன்னா எங்கள்கிட்ட தரையிலேன்ற நிலையில் அவை சொல்லிடணும். நாங்கள் கையில் கொடுத்த எங்களுக்கு தான் இது இப்போ சாட்சி இருக்கேக்கு அப்புறம் என்னென்று அவர் இல்லையென்று சொல்லும்
இல்லையான்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ஒரு இதில் இருந்து நாங்கள் நேரடியாக போராடுறோம் கதைக்கிறோம்டா உடனே சிஐடி எடுக்கிறான்னு என்னென்னா அம்மா உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பாடு வேணும், என்ன வீடு வேணுமா, வாசல் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்றதா எங்களோ பிள்ளை தான் நோய் பயப்பட்டு இவ்வளவு அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாம் செத்தும் போச்சுனா எங்களோட தெரிஞ்சு இப்படியே போய் ரத்தம் வந்து அவைய செத்தும் போயிட்டுனா எங்கட கிராமத்துல எல்லாம் 5 பேர் செத்துருக்கணும். ரெண்டு மாசத்துக்கு இலக்கையில நாங்க ராணுவத்துல கையில கொடுத்தனாங்க, இலக்கையில நாங்க கையில கொடுத்தனாங்க. கையில கொடுத்தா பிள்ளைங்களான்னு சொல்லிடுமா. அப்ப நாங்க கொண்டு உங்களை கையில கொடுத்தா சொல்லிடுமா நாங்க செத்து போயிட்டீங்க இல்லை சொல்லலாம். அப்படித்தான் என்றுட்டும் நாங்க ஒரு விதமான ஒன்று அதுகளுக்கு நல்லதோ கட்டதோ ஒன்றும் செய்ய இல்லை. இதுல வந்து கூடி நாங்க சும்மா இருந்தால் வந்துட்டு வாரோம் எங்கட பிள்ளைகள் என்னமோ அதுகளுக்கு ஒரு நல்லதை செய்தும் பார்க்கல கெட்டதை செய்தும் பார்க்கல. அப்படி ஒரு வாவியலா திரிகிறோம் ஐயா. ரோடு ரோடா வெயில் வெயில் 16 வயசுலயா என் உள்ள 16 வயசு 5 மாதம் 14ஆம் தேதி நான் கொடுத்தேன் ராணுவத்தின் கையில். ராணுவம் இன்றைக்கு இங்கே என்ன விசாரிச்சுட்டு கொண்டு வரான்ட்டு போன பிள்ளை இஞ்சால வர பிள்ளைகளாக இருக்கும் பிள்ளை இந்த இதில் வர பிள்ளைகளாக அவாவும் ஏல் எடுத்து நல்லா பேருந்து அவளோட படிச்சுட்டு பிள்ளையோட அந்த தொண்டரை அசிங்கமாக படிச்சுட்டு இன்றைக்கு அதுகளுக்கு டீச்சிங் கிடைச்சிருக்கு. அவன் அப்பா வந்து 93ஆம் ஆண்டு சவளப்பாய்ச்சல் சூழலி அதில் காயப்பட்ட ஒரு பிள்ளைனா இயங்காது. அவன் புள்ள அந்த புள்ள தான் கல்யாணம் பேசையும் வேணாமன்னு சொல்லி எங்களோட குடும்பத்தை பார்க்கணுமே அம்மா நான் போனா எல்லாரையும் கொண்டு போயிடுவேன் வந்த தங்கச்சி தம்பி கொண்டு போனவன் முடிஞ்சது கரகரமாக கிடந்தல்ல வந்து பெருஞ்சால வந்து எங்களோட புள்ள வந்து ஐயோ கடவுளே யுத்தத்தில் இதுக்குள்ள போயேக்குள்ள புள்ள வந்த புள்ளைய கூட்டிக்கொண்டே ராணுவத்திட்ட நீங்க குடுக்கல நம்பினீங்களா அவரோட விட்டுறீங்கன்னு சொல்லி கொண்டு போனது சின்ன பிள்ளைகளை கொண்டு போக மாட்டோம் விட்டு விடுறோம் கொண்டு போனது. நாங்கள் தற்போது முள்ளிவாய்க்கால் என்கின்ற இம்மிடத்தின் செந்நீரும் கண்ணீரும் பெருக்கெடுத்து ஓடிய அந்த மண்ணிலே வந்திருக்கின்றோம். மே 18 மறக்க முடியுமா? பாதுகாப்பு வலயம் என்று எம்மை சிறைப்பிடித்து நாலா பக்கமும் எறிகணை வீச்சுக்களும் வெடி சத்தங்களும், அது மட்டுமா கொத்து கொத்தாய் குண்டுகள், இத்தனைக்கு மத்தியிலும் அவர்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரை பாட்டன் பாட்டி வரை பட்ட பாடு சொல்லில் அடங்காதது. இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே புதையுண்டு போன மக்களை மறக்க முடியுமா? இதே சமயம் இந்த முள்ளிவாய்க்காலிலே சிறுவர் முதல் கற்பனை தாய்மார் வரை பசி 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 என்று எங்கும் ஒரே ஓலம் அணுகுதல். அந்த நேரம் அந்த பசியை தீர்த்தது இந்த முள்ளிவாய்க்கால் உப்பு கஞ்சி. மே 1ஆம் தேதியில் இருந்து இன்று 18 வரை நாம் கிராமங்கள் தோறும் பரவலாக இந்த உப்பு கஞ்சியை வழங்கி வந்தோம். இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எம்மால் முடிந்த அளவு மக்களுக்கான அன்னதானம், சோறு, கருவாட்டு கறி, பருப்பு கறி போன்று இந்த மண்ணிலே வந்து இன்று நினைவு கூற வந்தவர்களுக்கு எம்மால் முடிந்த அளவு வழங்கி இருக்கின்றோம். ஆகவே அன்பான உறவுகளே, எம் உயிரிலும் மேலான உறவுகளே, இந்த நாளை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது. நிமிடத்துக்கு நிமிடம் உயிர் போய்கொண்டே இருந்தது. தந்தையை இழந்த பிள்ளை, பிள்ளையை இழந்த பெற்றோர், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், ஐயோ 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 என்று மரண ஓலம் 2009 இம்மண்ணில் நடந்தேறியது. அதே சமயம் இந்த உப்பு கஞ்சி இல்லையாய் இந்த மண்ணிலே இனமே புதையுண்டு போயிருக்கும். இந்த உப்பு கஞ்சியால் தான் எஞ்சியுள்ள நாங்களாவது உயிர் தப்பி இன்று ஏதோ நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் தொடர்ச்சியாக 1ஆம் தேதியிலிருந்து உப்பு கஞ்சி வழங்குவதற்கும், இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே வந்து நினைவேந்தலுக்கு வந்த உயிரிலும் மேலான தேசத்து உறவுகளுக்கு இந்த
அன்னதானத்தை வழங்க நமக்கு நிதியினை அன்பளிப்பு செய்த பன்னாகம் புலம்பெயர் தேசத்து உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.